ஆண்ட நம்பி எதிர்வணங்க அடியார் வணங்கி, நல்லா அந்த இடத்த சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஆண்ட நம்பி எதிர்வணங்க அடியார் வணங்கி என்று சொல்லி அந்த இடத்த நமக்கு சேக்கிழார் பெருமான் அருமையா சொல்வாரு. இந்த வணங்குறது 3 இடத்துல நல்லா வருங்க. எங்கெங்க வருதுன்னா தில்லையம்பதியில வரும் இல்லைங்களா? யாவர் முன்பு இறைஞ்சனர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்தோ அப்படின்னு பாருங்க. அன்பின் வந்ததிரி கொண்ட சீரடியார்களோ, வடக்கு வாயில் வழியா வர்றாரு இல்லையா? தில்லையம்பதியில வணங்குனது சொல்றாரு. தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நினைச்சாங்களாம் தம்பிரான் தோழர் வர்றார், அவரை நம்ம பணிந்து வணங்கணும்னு. இவரு நினைச்சாராம் தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வணங்கி இருக்கிறாங்க. ஆனா யாரும் முதல்ல வணங்கினான்னு என்னால சொல்ல முடியலன்றார் சேக்கிழார் பெருமான். இங்க அந்த வணக்கம் அங்க அன்பின் வந்ததில் கொண்ட சீரடியார்களோ நம்பி யாரோதாமோ யாவரும் இறைஞர் என்ற அறியா முறைமையால் எதிர் வணங்கிட்டார். அதற்கடுத்து இங்கதான் நமக்கு ஆரூர்ல பண்ணை ஆரூரில் வருக நம்பால் நீங்க அசதீரி, அங்க தொண்டர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிட்டாரு. ஆரூரன் நாம் அழைக்க வாரான் என்றான் அவனை எதிர்கொண்டு அலையும் என்று சொல்லிட்டாருங்க. அப்படி எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தவங்க கிட்டதான் இவர் கேட்கிறாரு. அதான் நீங்க பாடுவீங்களா, கரையும் கடலும் என்று சொல்லக்கூடிய திருப்பதி இதில் சொல்றாரு, எந்த இருப்பது மாறூர் அவர் எம்மையும் ஆழ்வரோர் கேளீர் என்று சொல்லி அங்க கேட்கிறாரு. அதே மாதிரி காஞ்சிபுரத்திலே அதே மாதிரிதான். இவர் அவங்கள பெருசா நினைக்கிறாரு, அவங்க இவரை பெருசா நினைக்கிறார். அதுதான் அடியாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பண்பு. நம்மளை நாமே பெருசா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல நம்பிகள் தன்னை எந்த இடத்துலையும் பெரிதாக கருதியது இல்லைங்க. நம்ம நாயன்மார்கள் எல்லாருமே அப்படித்தான், தன்னை யாரும் பெருசா கருதியதே இல்லை. ஆமா, அதான் சொல்றாரு நம்முடைய இளையான்குடி நாயனார் குணத்துல வருது. ஆறும் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பது தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன்போர எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்புறம் பரிவைத முன்னுரை செய்தபின் அப்படின்னு சொல்லுவார். எப்படி அடியார் வணங்கணும் அப்படிங்கிறதாங்க சொல்றாரு. தன்னை யாரும் உயர்வா கருதியதே இல்லை. அடியார்களுடைய சிறப்பே அதானுங்க. அது சின்ன அடியார் பெரிய அடியாருங்கிறதெல்லாம் சைவத்துல கிடையாது.